நியாயாதிபதிகள் புஸ்தகத்தையும் அதை தொடர்ந்து வருகிற ரூத் என்கிற புஸ்தகத்தையும் குறித்து 2 புஸ்தகங்களை பற்றி நாம் படிப்பதற்காக இருக்கிறோம். இது வேதாகமத்தில் உள்ள 7வது புஸ்தகம் நியாயாதிபதிகள். இதற்கு முந்தைய புஸ்தகம் யோசுவா வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்ததை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதற்கு ஆப்போசிட்டான காரியத்தை, எதிர்மறையான விளைவுகளை குறித்து சொல்லுகிறது. யோசுவா எப்படி அவருடைய விசுவாசம், தைரியம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இதனாலே கிடைத்த தேவ பிளான், வழி நடத்துதல், அவருக்கு கிடைத்த வெற்றி, ஆசீர்வாதம் பற்றி கூறுகிறது. ஆனால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் இதற்கு அப்படியே தலைகீழாக, எதிர்மறையாக, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, தேவன் மேல் அவிசுவாசம், பிற ஜாதி மதஸ்தரோடு கலந்து வாழ்தல், கடைசியாக விக்கிரக வணக்கத்திற்குள்ளாக செல்லுதல், அதன் விளைவாக தேவனுடைய சாபம், சத்துருவினால் ஒடுக்கப்படுதல், சொந்த தேசத்திலே அடிமையாக பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லுதல், இவைகளை பற்றி இந்த புஸ்தகம் விளக்கமாக கூறுகிறது. இதனுடைய எபிரேய பெயர் சோஃப்லிம் என்கிற பெயர். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் தான் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். ஆனால் ஜட்ஜஸ் மாத்திரம் கிடையாது, ஜட்ஜஸ், ரூலர்ஸ், ஆளுகை செய்கிறவர்கள், டெலிவரர், விடுதலை வீரர்கள் என்று இதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. இதை நாம் சுருக்கமாக நம்முடைய பாஷையில் தெரிந்துள்ளோம்னா ஹீரோஸ் அல்லது தலைவர்கள் என்று அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகத்திற்கு புக் ஆஃப் ஃபெயிலியர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. வீழ்ச்சியின் கதை, இஸ்ரவேலர்கள் வீழ்ச்சியினுடைய கதை என்கிற ஒரு பேரும் இதற்கு உண்டு. மோசேக்கு பின் யோசுவா முழு இஸ்ரவேலருக்கு 12 கோத்திரத்துக்கும் ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் யோசுவாவுக்கு பின் அப்படியாக அந்த 12 கோத்திரங்களை இணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு மனித தலைவர் இல்லை. எனவே அடுத்த ஒரு தலைவர், அனைவருக்குமான ஒரு தலைவர் என்கின்ற மன்னர் ஆட்சி ஏற்படுகின்ற வரை உள்ள சுமார் 350 வருட காலத்தில் நடந்த காரியங்களை இந்த புஸ்தகம் சுருக்கி கூறுகிறது. வேதாகமத்தின்படி நியாயாதிபதிகள் மொத்தம் 16 பேர். இதுல கடைசியாக வந்த 4 நியாயாதிபதிகள் ஏலி, சாமுவேல் தீர்க்கதரிசி, அவருடைய மகன் யோவேல், அபியா. இவர்களை பற்றிய கதை 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1வது அத்தியாயத்திலிருந்து 8வது அத்தியாயம் 2வது வசனம் வரைக்கும் இருக்குது. 4 தீர்க்கதரிசிகள் குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்துல தான் இருக்கு. அதற்கு முந்தின 12 நியாயாதிபதிகளை பற்றி தான் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருக்குது. ஆனா இந்த நியாயாதிபதிகளிலே நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் சிம்சோன், கிதியோன், தெபேரால். ஒருவேளை ஒரு சிலருக்கு எப்தாவை பற்றியும் தெரிந்திருக்கலாம். மீதி பேரை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புஸ்தகத்தை எழுதியது யார் என்கிற ஒரு குறிப்பு இந்த புஸ்தகத்தில் இல்லை. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று எபிரேய வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். தவிர இது எப்போது எழுதப்பட்டது, இதை எழுதின காலம் என்ன என்கிறது பார்த்தால் அது சாமுவேல் தீர்க்கதரிசி ஊழியம் செய்த காலத்திலே தான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் இதில் உள்ள நியாயாதிபதிகள் உள்ள 20வது அத்தியாயத்தில் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. அந்நாட்களிலே அங்கே இருந்தது அப்படின்னா இப்ப அது எழுதின இந்த நேரத்துல அங்க இல்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். யோசுவா வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்த போது தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் சீலோவாவிலே அதை அமைத்தார்கள். சீலோவாவிலே அதை பிரதிஷ்டை பண்ணி வைத்தார்கள். ஆனால் 1 சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், ஏலியனுடைய காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி யுத்தத்துக்கு கொண்டு போனாங்க. அது பெலிஸ்தர் கையில பிடிபட்டு போனது. பெலிஸ்தர்களே தேவன் வாதித்ததுனால அவங்க அதை கொண்டு வந்து இஸ்ரவேலர் பார்டர்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அதை எடுத்து கொண்டு வந்து கீரியாத் யாரீம் என்கிற ஊர்ல எல்லாம் ஒருவருடைய வீட்டுல கொண்டு வச்சாங்கன்னு தெரியும். ஸோ இந்த கதைகளுக்கு முன்னாடி தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அந்நாளிலே அங்கே இருந்தது அப்படிங்கிற போது இப்ப அங்க இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல தான்
அதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்தான்னு தெரியலாம். தவிர 17வது அத்தியாயம் 6வது வசனம், 18வது அத்தியாயம் 1வது வசனம், 19:1, 21, 25 இந்த 4 பகுதிகளில் ஒரு குறிப்பாக ஒரு வசனம் வருகிறது. அந்த நாட்களிலே ராஜா இல்லை அப்படின்னா இதை எழுதின நேரத்துல ராஜா இருக்கிறாரு. அந்த சம்பவம் நடந்த போது ராஜா இல்லை, இப்ப எழுதின இந்த நேரத்துல ராஜா இருக்கிறார். இஸ்ரவேலரிலே முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். அவர் அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் சாமுவேல் தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்து வந்தார். அவருக்கு தான் இந்த பழைய கதைகளும் இந்த கதைகளும் தெரியும். அதனால யோசுவாவுக்கு பின் நியாயாதிபதிகள் காலத்தில் வந்த காரணங்களையும் இப்பொழுது மன்னராட்சி ஏற்படுத்துவதற்கும் இடையில உள்ள காலகட்டத்தை குறித்து அவர் நம்ம அறிந்து கொள்வதற்காக இதை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்துல முக்கியமான வார்த்தை, ஒரு சில வார்த்தைகளை கொண்டுதான் அந்த முழு புஸ்தகத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். கீவேர்டு அப்படிம்பாங்க. அப்படின்னு பார்த்தா 2வது அத்தியாயத்துல 20வது வசனமும் 21வது வசனமும் இதுல தேவன் அவரிடத்துல சொல்லுகிறாரு, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பி துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்க முடியாத கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். ஸோ யோசுவா கிட்ட சொன்னபோது உடன்படிக்கை சொன்னார், நீ போ, உனக்கு முன் ஒருவனும் நிற்கிறது இல்லை, எல்லாரையும் விரட்டி விட நான் கூட நிற்பேனார். யோசுவா யுத்தத்திலேயே நம்ம அதைத்தான் பார்க்குறோம். தேவ பலனோடு சென்று அவரை விட வல்லமையான சத்துருக்களை அவர் விரட்டிய பண்ணினார். ஆனால் இவங்க அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, உடன்படிக்கையை மீறினதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் இவங்க கூட யுத்தத்துக்கு வர மாட்டேன், இனிமே அவங்களெல்லாம் விரட்டி விட மாட்டேங்கிறாரு. அதுதான் அந்த வார்த்தை. கடைசி வசனத்தில் உள்ள கடைசி 21வது அத்தியாயத்தில் உள்ள 25வது வசனம், இதுவும் இந்த புஸ்தகத்தினுடைய காரியத்தை குறித்து கொஞ்சம் தெளிவாக சொல்லும். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். எல்லாரும் அவன் சௌரியத்துக்கு அவன் மனசுக்கு எது தோணுது இதுதான் செய்து வந்தாங்க. இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி முடிவு. இதில் உள்ள முக்கியமான அத்தியாயம், கீ சாப்டர் அப்படின்னு பார்த்தா 2வது அத்தியாயம். இந்த 2வது அத்தியாயத்தை முழுவதும் நம்ம படித்து பார்த்தா இந்த முழு புஸ்தகத்தையும் சுருக்கி அதுக்குள்ள இருக்கும். இந்த முழு புஸ்தகத்தையே சுருக்கி அந்த 2வது அத்தியாயத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த சாப்டர் 2. இந்த புஸ்தகத்தை நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது முன்னுரை, அப்புறம் முக்கியமான பாகம், அப்புறம் முடிவுரை அப்படின்னு 3 பாகமாக இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும், நடந்தது என்ன அப்படிங்கிறதும், முடிவு என்ன அப்படிங்கிறதும் 3 பாகமாக வரும். இதை இன்னொரு விதமாகவும் பிரிக்கலாம். இந்த ஜனங்கள் அங்கே போனோன்னா அங்கே இருந்த கானானியர்களை விரட்டி விடாமல் பாதி பேரை விட்டுட்டாங்க, பாதி பேரோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கானானியரோடு அவர்கள் இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை இது 1வது அத்தியாயத்தில் 1வது வசனத்திலிருந்து 3வது அத்தியாயம் 6வது வசனம் வரைக்கும் வரும். 2வது தான் முக்கியமான பாகம். இது அங்கே இருந்த கானான் ஜாதியார்களோடு இவர்கள் பண்ணின யுத்தம், அவர்கள் இவர்களை மேற்கொண்டு இவங்க அவங்களோட பண்ணின யுத்தம், அது என்ன அப்படிங்கிறது தான் வரும். இதை 3வது அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து 16வது அத்தியாயம் 31வது வசனம் வரைக்கும் வரும். அவர்களோடு நடந்த யுத்தம், அந்த காரியங்கள் வரும். கடைசியாக முடிவுரை. இந்த முடிவுரை எப்படி வருதுன்னா, கானான் தேசத்து மக்களோடு சேர்ந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களை போலவே ஜனங்கள் வாழ்ந்தார்கள். கானானியரை போலவே அவங்க செய்த அதே அருவருப்புக்குள்ளேயும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. அது என்னங்கிறத 17வது அத்தியாயத்திலிருந்து 21வது அத்தியாயம் வரைக்கும் 3 அத்தியாயங்களாக இதை பிரித்து நம்ம படிக்கலாம். முதல் பகுதியிலே முதல் அத்தியாயத்துல இருந்து 2வது அத்தியாயம் 5வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலருடைய தோல்வி,
தோல்வி என்றால் சண்டைக்கு போறாங்க, மலைப்பிரதேசத்தை எல்லாம், மலைப்பாங்கான தேசத்தை எல்லாம் பிடிச்சி கையில வச்சுக்கிட்டாங்க. ஆனா பள்ளத்தாக்குகளை அங்க ஏற்கனவே இருந்த ஜனங்க கையில விட்டுட்டாங்க. அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. இவங்க அந்த தேசத்துக்குள்ள போறது ஒருத்தரும் இல்லாம எம்டி லேண்ட் எல்லாம் கிடையாது, ஏற்கனவே ஆளுங்க இருந்தாங்க. தேவன் அவர்களே முற்றுமாக அழித்து போட்டு விட்டு இவங்களாவது சுதந்திரிக்க முடியும் சொன்னார். நான் உன் கூடவே இருப்பேன்னாரு. ஆனா இவங்க பாதியை செஞ்சாங்க, பாதியை விட்டுட்டாங்க. அந்த ஜனங்கள் அவர்களோடு அங்கேயே தான் வாழ்ந்தாங்க. 2வது அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து 3வது அத்தியாயம் 6வது வசனம் வரைக்கும் இன்று நம்ம கீவேர்டு படித்தோமே, அது அதில் தான் வரும். அப்ப தேவன் நேரடியாக வந்து சொல்றாரு, நான் சொன்னதை நீங்க கேட்கல, நீங்க அலட்சியமா விட்டுட்டீங்க, சத்துருவை விட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு அவங்க மூலமாகவே சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க கேட்கல. விளைவாக இனி நான் அவனெல்லாம் நான் விரட்டி விட மாட்டேன், இனி அவனோட தான் உன் வாழ்க்கை இருக்கும் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்து விட்டுட்டார். அடுத்ததாக 2வது பகுதி 3வது அத்தியாயம் 7வது வசனத்துல இருந்து 16வது அத்தியாயம் 31வது வசனம் கடைசி வசனம் வரைக்கும். இதுல என்ன நடந்ததுன்னு பார்த்தா, ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் திரும்ப 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 7 தடவைகள் அப்படியே நடந்தது. என்ன நடந்தது? ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் உடன்படிக்கையை மீறி நடந்தது, விக்கிரக வணக்கத்துக்குள்ளாக ஈடுபட்டது. அதன் விளைவாக சத்துருக்களை தேவன் அனுமதித்தால் சத்துருக்கள் இவர்களை மேற்கொண்டாங்க, சத்துருக்கள் இவர்களை ஒடுக்கினார்கள். அந்த சத்துருக்களின் ஒடுக்கத்துல இவங்க இருந்தபோது தேவனிடத்துல ஜனங்க மன்றாடுகிறாங்க, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு மன்றாடி கதறுகிறார்கள். அவர்களுடைய கதறலை கேட்டு தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார். அந்த மனிதன் மூலமாக அவர்களுக்கு சத்துருவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் அந்த மனிதனுடைய காலம் வரைக்கும் ஒரு அமைதி அந்த தேசத்துல இருக்குது. ஆனா அந்த மனிதன் இறந்ததுக்கு பிற்பாடு திரும்பவும் ஜனங்கள் தேவனோட உடன்படிக்கை மீறுறாங்க, விக்கிரக வணக்கத்துக்குள்ள போறாங்க, சத்துருவினால ஒடுக்கப்படுறாங்க, தேவனிடத்துல மன்றாடுறாங்க. தேவன் திரும்பவும் ஒரு மனிதனை எழுப்புகிறார். அந்த மனிதர்களைத்தான் நாம் நியாயாதிபதிகள் என்று சொல்லுகிறோம். தேவன் எழுப்பக்கூடிய ஜனங்களை அந்த பாடுகளிலிருந்து விடுவிக்கிறக்க எழுப்பின ஜனங்களைத்தான் நியாயாதிபதிகள் என்ற அந்த மனிதர். அந்த நியாயாதிபதிகள் எழும்பி சத்ருவிடத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறாங்க. அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு அமைதி, அங்கே யுத்தம் இல்லை, ஒரு அமைதி, ஜனங்க கரெக்டா யோக்கியமா இருக்காங்க. ஆனா அவர் மரித்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இதே வேலையை செய்யறாங்க. இப்படியாக அந்த 3வது அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து 16வது அத்தியாயம் 31க்குள்ள 7 தடவைகள் திரும்ப 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 இதே நடக்குது. அதை குறித்து தான் விளக்கமும் அந்த எழுந்த நியாயாதிபதிகள் என்ன செய்தார்கள், எப்படி விடுவித்தார்கள் என்பதும் தான் இதுல இருக்கிறது. இதுல 12 நியாயாதிபதிகளை பத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு 6 பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 பேருக்கு 1 வசனம் 2 வசனம் 3 வருஷத்துக்குள்ளே அவங்கள முடிச்சுட்டாங்க. அந்த முக்கியமான நியாயாதிபதிகள் யார் அப்படின்னா, ஒத்தானியல், அவர் 3வது அத்தியாயம் 7வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் அவரை குறித்து கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு நியாயாதிபதி ஏஹூத், 3வது அத்தியாயம் 12வது வசனத்துல இருந்து 3வது அத்தியாயம் 31வது வசனம் வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் பெரிய ஒரு நியாயாதிபதி தெபோரால், 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் 2 அத்தியாயங்கள் அவருக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு வந்த ஒரு நியாயாதிபதி கிதியோன், 6, 7, 8 3 அத்தியாயங்களிலே அவருடைய காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் எப்தா, 10வது அத்தியாயம் 6ல இருந்து 12வது அத்தியாயம் 7வது வசனம் வரைக்கும் 2 அத்தியாயங்கள் அவருக்காக. கடைசியாக வந்த ஒரு நியாயாதிபதி சிம்சோன், 13, 14, 15, 16 4 அத்தியாயங்கள் அவரை குறித்து விளக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 பேர் கொஞ்சம் பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு 6 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்கள குறித்து 1, 2, 3, 4 வசனம் தான் கொடுத்துருக்கு வேதத்துல, ஜாஸ்தியாக ஒன்றுமே கொடுக்கல. சம்கார் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதி, அவரை குறித்து 3வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல கொடுத்துருக்குது.
அதுல வந்து ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிசரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஒரே ஒரு வசனம் தான் அவருக்கு. அவர் நியாயாதிபதி இருந்தால் ஒரே ஒரு வசனம் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் தோலா அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. 10வது அத்தியாயத்துல 1-2 வசனங்களிலே அவரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அபிமெலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழுப்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்தாகிய ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருடங்கள் நியாயம் தீர்த்தான். அவ்வளவுதான். அதற்கப்புறம் யாவீர் 10வது அத்தியாயத்துல 3-4-5 அவனுக்கு பிறகு கீலோத்தியனாக யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் தீர்த்தான். அவரை குறித்த விசேஷம் என்ன கொடுத்திருக்கான்னா 30 கழுதை குட்டிகள் இருக்கிற 30 குமாரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்கள் இருந்தது. அவனுக்கு 30 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. அந்த 30 ஆம்பளை பசங்களும் 30 கழுதைகளில் ஏறி அப்பாவுக்கு பின்னாடி வந்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்சான் என்கிற இன்னொரு தீர்க்கதரிசியை குறித்து கொடுத்திருக்குது. 12வது அத்தியாயத்துல 8, 9, 10 அவனுக்கு பின்பு பெத்லெஹேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 பெண் பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலில் உள்ள மீதம் உள்ள 11 கோத்திரத்துக்குள்ள பொண்ணை கொடுத்தாரு. அந்த 11 கோத்திரத்திலும் இவரோட 30 பையனுக்கும் பெண்ணை எடுத்தார். அவ்வளவுதான் இவரை குறித்து விவரம். அதுக்கப்புறம் ஏலோன் 12வது அத்தியாயத்திலே 11-12 வசனம். அவனுக்கு பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்தோன் 12வது அத்தியாயத்திலே 13, 14, 15 வசனங்கள். அவனுக்கு பின்பு இல்லோலின் குமாரனாகிய பிரத்யோனியனாகிய அப்தோன் இஸ்ரவேலை நியாயம். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவர்கள் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தார்கள். அவ்வளவுதான். இவர்களை குறித்து குறிப்பே அவ்வளவுதான். ஆனா முக்கியமானது இந்த மற்ற 6 பேரை குறித்து. அதுல விசேஷமாக ஒத்தானியல் குறித்தோ ஏகூத் பற்றியோ ஜாஸ்தி கிடையாது. அந்த தெபொரால், கிதியன், எப்தா, சிம்சோன் இவர்களை குறித்து, இவர்கள் காலகட்டத்தை குறித்து மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இந்த 2ஆம் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3வது பகுதி முடிவுரை 17, 18 வசனங்கள். இதுல மீகா என்கிற ஒரு எப்பிராயிம் தேசத்தான் செய்த ஒரு தவறும் தான் வம்சத்தானுடைய தவறும், இந்த 2 பேரை குறித்து தான் 17வது அத்தியாயத்துல மீகாவை குறித்தும் 18வது அத்தியாயத்துல தான் வம்சம் செய்த ஒரு தவறை குறித்தும் இதுல கொடுத்திருக்குது. இந்த மீகா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தாயை குறித்து சொல்லுகிறான். 1100 வெள்ளி காசு களவு போயிடுச்சு வீட்டுக்குள்ள, அதை என் காது கேட்க நீ சாபமிட்ட, அந்த பணம் என்கிட்டதான் இருக்கு, இந்த அதை வச்சுக்கோன்னு அம்மாட்ட கொடுக்குறான். அவர் சொல்லுகிறாரு, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றார். அவன் என்ன செஞ்சாரு? வீட்டில் இருந்த காசா களவாண்டான். அவங்க அம்மா சாபம் போட்டோன்னு பயந்து திருப்பி கொடுத்தான். அம்மா சொல்லுகிறது, என் மகனே கர்த்தரால நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த அம்மா செஞ்ச காரியம் என்ன? அந்த 1100 வெள்ளி காசை எடுத்து அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணினாள். என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போது இதை உனக்கு திரும்ப கொடுக்குறேன். ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி இதை கடவுளுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா. 10 கட்டளைகளும் 2வது கட்டளையே விக்கிரகத்தை உருவாக்காமல் இருப்பாயாகத்தான். இவ ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி இதை உன் கடவுளா வச்சுக்கோன்னு சொல்லி அவன் கையில கொடுத்தா. அவர் என்ன செஞ்சாரு? அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அவன் மகனை ஆசாரியனாக்கி இதை நீ ஆசாரிய பண்ணி இதை பூஜை பண்ணி குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக தானே சரி இதை இது பண்ணிக்கோன்னு சொல்லி அவனை ஆசாரியனா வச்சான். அதுக்கு அடுத்த வசனமே அதுதான் வருது. 17வது அத்தியாயத்துல 6வது வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வைத்தான். அவன் பார்வைக்கு சரியா இருக்கட்டும், ஆனா தேவனுடைய பார்வையில் அது தீங்கான ஒரு காரியம். சரி, இது மீகாவினுடைய ஒரு தவறு.
இதுல அடுத்து ஒரு காரியம் நடக்குது. பெத்லஹேம் ஊர்ல இருந்து ஒரு லேவியன் ஒருவன் ஊரை விட்டு வெளியே வரான். இவன் வீட்டு பக்கம் வரான், ஒரு நாள் ராத்திரி தங்குறான். அப்ப இவன் கேட்கறான் யாரு என்னன்னு. லேவியன். இவன் சொல்றான், அப்போ ஒரு லேவி எனக்கு ஆசாரியனை கிடைச்சிட்டான், நீ என் வீட்லயே தங்கிரு, உனக்கு வருஷத்துக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறேன், 10 வெள்ளிக்காசு தரேன், ட்ரெஸ் தரேன், உனக்கு வேண்டியதெல்லாம் ஆகாரத்தையும் கொடுக்குறேன், என் வீட்லயே தங்கியிருந்து எனக்கு ஆசாரியனாக இருன்னா. உடனே அந்த லேவியன் சரின்ட்டான். எதை? அந்த விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆசாரியனாக ஒரு லேவியன் மாறி போய்விட்டான். இதுதான் அந்த 17வது அத்தியாயத்துல வர்ற கதை. 18வது அத்தியாயத்துல தான் வம்சத்தார், உங்களுக்கு இன்னைக்கு அந்த மேப் ஒன்று கொடுத்துருப்போம், அதுல பாத்தீங்கன்னாலே தான் கோத்திரத்திற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. ஆனா அவங்க அங்க உள்ள சத்துருக்களை விரட்டாம விட்டுவிட்டு எங்களுக்கு வேற இடம் பார்ப்போம்னு சொல்லி நார்த் வடக்க நோக்கி போறாங்க. போற போதுதான் இந்த எப்ராயிம் வம்சத்தை தாண்டி போற போது இந்த மீகாவினுடைய வீட்டு வழியே போறாங்க. ஒரு 5 பேர் போறாங்க, வேவு பார்க்க போறாங்க. அந்த 5 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க, என்னடா நீ லேவியன் இங்க என்ன பண்றேன்னு. இந்த மாதிரி என்னை கூலிக்கு வச்சான், நான் அந்த வீட்டுல இவனுடைய ஆசாரியனா இருக்கேன். சரி, நாங்க ஒரு காரியமா போறோம், அது ஜெயிக்குமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கிறார். போங்க, உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு இவனும் தேவ வாக்கு கொடுக்குறாரு. இவங்க போய் ஒரு தேசத்தை பாக்குறாங்க, அங்க ஆளுங்க இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்த நம்ம ஆக்கிரமிச்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு திருப்பி வந்து இந்த எப்ராயிம் தான் வம்சம் எல்லாம் அப்படியே அந்த பகுதிக்கு யுத்தம் பண்ணி அவர்களை அழித்து அந்த பிரதேசத்தை சுதந்திரிப்பதற்காக கிளம்பி போறாங்க. போற போது இந்த மீகா வீட்டு வழியை வரபோது இந்த 5 பேர் சொல்றாங்க, இங்க ஒரு ஆசாரியம் இருக்கான், அவன் தான் எனக்கு தேவ வாக்கு சொன்னான், இங்க ஒரு விக்கிரகமும் இருக்குது அப்படின்னோன்னா, சரி வான்னு உள்ள போய் அந்த விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு இவங்க போறாங்க. அப்போ அந்த லேவியன் என்ன செய்யறேங்கிற, இந்த பாரு, ஒரு வீட்டுக்கு நீ ஆசாரியர் இருக்கணும்னா ஒரு வம்சத்துக்கு இருக்கணுமா, பேசாம என் கூட வா அப்படின்னோன்னா, சரி ரைட்டுன்ட்டு அவனும் இவங்க கூட போயிட்டான். ஸோ இவங்க போய் அந்த இஸ்ரவேல் வம்சத்துக்குரிய நார்த் சைடுல மேல் எண்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஊர்ல இருக்கவங்களாம் அழிச்சிட்டு அந்த ஊருக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்க பேரை வச்சுட்டு அங்க போய் குடியேறிட்டாங்க. இவங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த இடம் வேற, ஆனா இவங்க குடியேறின இடம் வேற. அந்த தான் கோத்திரத்துக்கு கடைசி வரை அந்த விக்கிரகத்தை அவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆசாரியனுடைய வம்சம் அவனுக்கு பின்னாடி, அந்த லேவியனுக்கு பின்னாடி பின்னாடி வந்த பிள்ளைங்க அவங்களுக்கு ஆசாரியர்களாக இருந்து ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ள எப்படி கானானியர் இதெல்லாம் செய்யறாங்க செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை செய்ய போயிட்டாங்க. 17, 18 2வது அத்தியாயம் இவங்க முற்றிலுமாக வழிமாறி போனதை காமிக்குது. அடுத்ததாக 19 21 அத்தியாயம், இது பென்யமீன் வம்சம். இவங்க செஞ்ச மகா மோசமான தவறு என்ன, அதன் விளைவு என்ன அப்படின்னு சொல்லுது. இந்த பென்யமீன் வம்சத்துலயும் ஒரு லேவியனால தான் ஒரு பிரச்சனை உருவாகுது. அவன் பெத்லஹேம்ல ஒரு மறுமனையாட்டியை வச்சிருந்தான், மனைவி கிடையாது, மறுமனையாட்டி. அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. உடனே அவங்க அப்பா வீட்டுல போய் அவளை திருப்பி கூப்பிடுறதுக்கு போறான். போய் உட்காந்துருந்தா அவங்க அந்த பெண்ணுடைய அப்பா வந்து சந்தோஷமா வீட்டுல இருந்து சாப்பிட்டு விட்டுட்டு போகலாம், 2-3 நாள் வச்சிருக்கிறாரு. இவங்க கிளம்புறான், இல்ல இல்ல இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு போங்கிறாரு, நாளைக்கு போகணும், அப்படியே தட்டி கழிக்கிறாரு. 5வது நாள் சாயங்காலம் ஆயிடுது. சரி, இதுக்கு மேலே இருந்தா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு மறுமனையாட்டியும் கூட்டிட்டு கழுதையில ஏறிட்டு என் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்லஹேமுக்கு அவன் எருசலேமுக்கு வாரான். வர்ற வழியில வேலைக்காரன் சொல்றான், நம்ம பக்கத்துல இந்த இடத்துக்கு போகலாம், எருசலேமுக்குள்ள போகலாம். அப்படிங்கிற போது எருசலேம் வந்து 1வது அத்தியாயத்துல பார்த்தா, நியாயாதிபதிகள் 1வது அத்தியாயத்துல யூதா எருசலேமை ஜெயித்து அங்கிருந்து அவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டான். ஆனா அந்த எருசலேம் பென்யமீன் வம்சத்தாருடைய ஏரியாவுக்குள்ள வருது. அதை அவங்க கையில விட்டுட்டாங்க. ஆனா பென்யமீனர் அதை சுதந்திரிக்காம விட்டதுனால பழைய ஆளுங்க, அங்கிருந்து விரட்டி விடப்பட்ட ஆளுங்க திரும்பி வந்து குடியேறிட்டாங்க, எபூசியர். தாவீது காலத்துலதான் தாவீது அவங்களையெல்லாம் விரட்டி அழித்து போட்டுவிட்டு அதை தன்னுடைய இடமாக பிடிச்சாரு எருசலேமை. அது வரைக்கும் அதுல இருந்தது வேற ஒரு ஜாதியால் தான், எபூசியர் முன்னாடி இருந்த ஆளுங்க. அப்ப இவன் சொல்றான், அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போக வேண்டாம், ஏன்னா அவங்க புற ஆளுங்க, நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல போகலாம், கீழே போகலாம், பென்யமீன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம்னு சொல்லி இந்த பென்யமீன்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றான். வந்து ஒரு நாள் கிபியா அப்படிங்கிற ஊருக்கிட்டக்க வராரு.
வந்தபோது சூரியன் அஸ்தமிச்சிச்சு, எங்கேயாவது உட்காரலாமேன்னு ரோட்டில் இருக்கிற போது அந்த ஊருக்குள்ளே வர ஒரு வயதான ஒரு மனிதன் பார்த்துட்டு, எப்பா நீங்கள் ரோட்டில் எல்லாம் தங்காதீங்க, நீ என் வீட்டுக்கு வாங்குறாங்க. இல்லை, என் கழுதைக்கு சாப்பாடெல்லாம் இருக்க, ராத்திரி தங்கத்தேன், என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோன்னு அந்த லேவியனையும் அவன் மறுமனையாட்டியும் வேலைக்காரனையும் 3 பேரும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஆனால் அன்று இரவு அந்த பென்யமீன் வம்சத்தில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து அந்த மனுஷன் வீட்டை கதவை தட்டி, உன் வீட்டில் இருக்கிற அந்த மனுஷனை வெளியே எங்ககிட்ட அனுப்புங்கிறாங்க. அதுக்கு அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தை வந்து நியாயாதிபதிகள் 19:22 வரும். உன் வீட்டில் வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா. இது ஒரு டீசெண்டான ஒரு வேர்டு தான், அறியும்படிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதே வார்த்தை தான் ஆதியாகமம் 19ஆம் அத்தியாயத்தில் லோத் வீட்டுக்கு 2 தேவதூதர்கள் வந்தபோது அந்த பட்டணத்தில் இருந்த சோதோமில் இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து, உன் வீட்டுக்கு அந்த 2 பேரையும் வெளியே அனுப்பு, அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது they want to have a homosexual, ஆணோடு ஆண் ப்ரோபம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஊர் அந்த ஹோமோசெக்சுவாலிட்டிலையும் விபச்சாரத்திலையும் கூறி போய் இருந்தது. அப்போ அந்த வீட்டுக்கார மனுஷன் சொல்கிறான், இல்லைப்பா என் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கான், அவனை விட்டுரு, ஏன்னா அவனுடைய மறுமனையாட்டி இருக்கா, என் பிள்ளை இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அவன் மறுமனையாட்டியை அந்த லேவியன் வெளியே விடுறான். அவனை இழுத்துட்டு போய் ராத்திரி பூரா அவளை கேங் ரேப்பிங் தான் பண்ணுறாங்க. அதன் விளைவு அவள் செத்து போனான். காலையிலே இந்த லேவியனை எந்திரிச்சு பார்த்தான், செத்து போன அந்த மறுமனையாட்டிய உடம்பை எடுத்துகிட்டு போனான். ஊருக்கு போய் துண்டு துண்டாக 12 துண்டாக வெட்டி 12 கோத்திரத்துக்கு அனுப்பிச்சிட்டான். இது என்னன்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி அங்கே போனேன், இந்த பெஞ்சமின் வம்சம் தான் மாதிரி செஞ்சுட்டேன், நீங்கள் தான் நியாயம் தீர்க்கிறோம் அப்படின்ட்டான். இப்போ அந்த மற்ற ஆளுங்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லா 11 கோத்திரமும் இப்போ தான் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்பா அந்த தப்பு பண்ணாலெல்லாம் வெளியே விடு, நாங்கள் அவனை கொன்று இந்த பழியை நாங்கள் தீர்க்கணுங்கிறாங்க. அவன் விட முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ பென்யமீன் வம்சத்துக்கும் இந்த 11 கோத்திரத்துக்கும் நடுவில் ஒரு யுத்தம் உண்டாகுது, சண்டை உண்டாகுது. இந்த சண்டையில் பென்யமீன் வம்சத்தை சேர்ந்த 25,000 பேர் யுத்த வீரர்கள் வந்து அங்கேயே வெட்டி கொல்லப்படுகிறாங்க. ஒரு 600 பேர் உயிர் பிழைக்க தப்பிச்சு ரிமோன் அப்படிங்கிற மலைக்கு மேலே தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இந்த யுத்தத்துக்கு வந்தவங்க அந்த பென்யமீன் தேசத்துக்குள்ள உள்ள புகுந்து ஒரு ஆள் கூட உயிரோடு இல்லாமல் எல்லாரையும் வெட்டி கொள்றாங்க. ஆண் பெண் குழந்தைகள் கழுதை ஆடு மாடு எல்லாத்தையும் சுத்தமாக வெட்டி கொண்டு ஊரை தீய வச்சு எரிச்சு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் அழிஞ்சு போச்சே, நம்ம என்ன செய்வோம், அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு வேற நம்ம ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்குறோம், என்ன பண்ணலாம். அதனால நமக்கு இந்த யுத்தத்துக்கு நம்ம கூட அந்த பேச்சுவார்த்தை நடத்தின போது வராதவன் யாருன்னு பார்க்குறாங்க. அப்போ யாபேசனுடைய குடிகள் வரல. உடனே சொல்கிறாங்க, எல்லாரும் 12,000 பேர் அனுப்புகிறாங்க. அந்த யாபேஸ் குடிக்குள்ளே போய் ஒருத்தன் கூட இல்லாமல் கொன்னுட்டு, இவங்களுடைய சேர்ந்த வம்சம்தான், கொன்னுட்டு அதில் கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் பிடிச்சிட்டு வாங்குறாங்க. அதில் 400 பேர் தான் இருந்தாங்க, மிச்ச பேரெல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த 400 பேரை போய் அந்த பெஞ்சமினுக்கு கொடுத்துட்டு, இப்போ அந்த இவங்களை வச்சுட்டு நீங்கள் இருங்க, மிச்சம் 200 பேருக்கு என்ன பண்ணுறது, சரி வருஷம் திருவிழா நடக்கும், திருவிழாவில் கன்னி பொண்ணுகள்லாம் பாட்டு பாடி ஆடிட்டு வருவாங்க, நீங்கள் அதில் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் ஒரு 200 பேரை தூக்கிட்டு போயிருங்க, ஏன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோம், நீ கூட்டிகிட்டு போயிரு, அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்கள சமாதானம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படியாக அதை எடுத்து அந்த பென்யமீன் வம்சம் அழிவுக்குள்ளாக போய் திரும்ப வருது. காரணம் முறைகேடான வாழ்க்கை. ஆண்டவர் முதலே கட்டளை கொடுத்தாரு, நீ போகிற தேசத்தில் இன்னென்ன முறை செய்யக்கூடாது, உடல் உறவு காரியங்கள் மற்ற காரியங்கள் ஆணோடு ஆணை இதோட இதெல்லாம் கூடாது என்கிற சொல்றாரு. நீ இருக்கக்கூடிய தேசத்தில் இந்த ஜனங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால தான் நான் அந்த ஜனங்களை அழிக்க சொன்னேன், நீ செய்யாதேன்னாங்க. அவங்கள போலவே இவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ராயிம் வம்சத்தானே ஆகிய மீகா விக்கிரக வணக்கத்துக்குள்ள போனால், தான் வம்சம் தேவனை முற்றுமாக விட்டுப்பட்டு ஒரு விக்கிரகத்தை தனக்கு வைத்து கொண்டு அந்த வம்சமே அவங்கள குடியிருக்கு கொடுத்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த பென்யமீன் வம்சம் மகா மோசமான முற்றுமாக அழிக்கப்பட்டு போய் இப்போ திரும்பி ஒரு 600 பேரை வைத்து கொண்டு எழும்பக்கூடிய காரியங்கள். இதுதான் 3வது பகுதி. இதை தொடர்ந்து வர்ற புஸ்தகம் ரூத். அந்த ரூத் புஸ்தகம் வந்து
எப்படி வரும்னா நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு பின்னாடி வந்தாலும் ஒரு இடை சொருகலாக. ஏன்னா இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 12 நியாயாதிபதி இருக்காங்க. இந்த ரூத்துக்கு அடுத்து வர்ற 1 சாமுவேல 4 நியாயாதிபதிகள் இருக்காங்க. இது 4 பேருக்கு நடுவில் இந்த புஸ்தகம் வருது. இதை எழுதியது யாருங்கிற குறிப்பு இதில் கிடையாது. ஆனால் இதை சாமுவேல் தீர்க்கதரிசி தான் எழுதினார்னு எபிரேய வேத வல்லுநர்கள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. மேலும் இதில் உள்ள எழுத்து நடை நியாதி புஸ்தகத்தை எழுதினவர் தான் இதையும் எழுதியிருக்கணும்னா ரெண்டும் ஒரே மாதிரி அந்த எழுத்து நடைகள் இருக்குது. எப்படி யோசுவா புஸ்தகத்திற்கு எதிர்மறையாக தலைகீழாக நியாயாதிபதிகள் இருந்ததோ அப்படியே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திற்கு எதிர்மறையாக தலைகீழாக ரூத்து புஸ்தகம் இருக்குது. யோசுவா புஸ்தகம் வெற்றியை குறித்து சொன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் தோல்வியை குறித்து சொல்லுது. ஆனா ரூத்து புஸ்தகம் மேன்மை அடைதலை குறித்து சொல்லுது. நியாயாதிபதிகள் தேவ ஜனங்களுடைய அவிசுவாசம் கீழ்ப்படியாமை விக்கிரக வணக்கம் விளைவாக தோல்வியை பெற்றுக்கொண்டது சொல்லுது. ஆனா ரூத்து புஸ்தகம் மோவாபிய இனத்தை சேர்ந்த புற இனத்தால் ஒருத்தி தேவன் மேரிலே வைத்த விசுவாசம், தன் மாமியாரை அன்பு கூர்ந்து அவளுக்கு கீழ்ப்படிந்து அவளுக்கு சேவை செய்தல், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டால் அதன் விளைவாக அவள் அடைந்த மேன்மை இதை குறித்து சொல்லுது. அதாவது கசப்பா சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்தது போல நியாயாதிபதி புஸ்தகத்தை படிச்சுட்டு இதை படிச்சா ஒரு ஆறுதலா, எல்லாம் இப்படி மோசமா இருக்கிறாங்களேங்கிறது இல்லை நல்லவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா விசேஷமாக இவள் இந்த இஸ்ரவேல் 12 வம்சத்தை சேர்ந்தவள் கிடையாது, மோவா வம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. இதுல மொத்தம் 4 சாப்டர் தான் இருக்குது. 4 சாப்டர்ல முதல் 2 சாப்டர் 2 பெண்களை குறித்து, கடைசி 2 சாப்டர் 2 ஆண்களை குறித்து சொல்லுது. ஆனா இந்த ரூத்தினுடைய கதைகள் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். அதனால இதை குறித்து விளக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரூத்து கதை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், யார் யார் யாருங்கிறது தெரியும். முதல் அத்தியாயத்துல 2 பெண்கள் நகோமி ரூத். மீதி அத்தியாயத்துல 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல 2 மனிதர்கள். அதுல ஒரு மனிதரை குறித்து விளக்கமாக சொல்லுகிறது போவாஸ். மற்றொரு மனிதனை குறித்து மறைமுகமாக ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா 1வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 16-17 வசனங்கள். அதாவது ரூத்தினுடைய வாயில் வந்த ஒரு வார்த்தைகள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவார். இது ரூத்தினுடைய வாழ்வழியாக வந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின்படியாக அவள் வருகிறார். அப்புறம் 3வது அத்தியாயத்தில் அவள் மாமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார் 1வது வசனத்துல. பின்பு அவள் மாமியா நகோமி அவள் நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ, எனக்கு இவ்வளவுலாம் செஞ்ச உனக்கு தேடாம இருப்பேனோ அப்படிங்கிற. இது 2 தான் இதுல வரக்கூடிய முக்கியமான 2 வார்த்தைகள். ஆனா இந்த புஸ்தகத்தை சாமுவேல் எப்ப எழுதினாரு அப்படின்னா பென்யமீன் வம்சத்தானாகிய சவுல் தேவ கட்டளையின்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு பின் நாட்களிலே சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி தேவன் அவனை புறக்கணித்து விட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்த சொல்லுகிறார். ஸோ சாமுவேல் ரகசியமாக சவுலுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவான்னு சொல்லி ரகசியமாக போய் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது இன்னும் ராஜாவாக அரியணையில் இன்னும் உட்காரல. அதற்கு இடைப்பட்ட காலத்துல சாமுவேல் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னா தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே சாமுவேல் மரித்து போய்விட்டார். 1 சாமுவேல் பார்த்தா அந்த கதை தெரியும். ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது மேல உட்கார, சவுல் மரித்து தாவீது ராஜாவாக முன்னாடியே சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்து விட்டார். எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதியிருக்காரு. இது எழுதியதின் நோக்கம் என்ன? சவுல் தேவனுக்கு விரோதமாக போனதுனால தேவன் அவனை புறக்கணித்து விட்டதுக்கு அப்புறம் குறிப்பாக ஜனங்களுக்கு பாரு, அவன் பென்யமீன் வம்சத்தான், அவன் எவ்வளவு மோசம். ஏன்னா நியாயாதிபதியில் கடைசி
3 அத்தியாயம் 19, 20, 21 மூணுமே பென்னிமின் வம்சத்தாருடைய முறைகேடான வாழ்க்கை அதன் விளைவை குறித்து சொல்லுது. அந்த பாரு, அந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் இவன். ஆனா இப்ப இன்னொரு வம்சம் பாரு, யூதா வம்சம். அதுல வந்த சிறப்பை பாரு, அந்த இதுல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சிறப்பை பாரு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த கதையை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலையும் இந்த ரூத்து புஸ்தகத்திலையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முக்கியமானது இதுதான். இப்ப நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம எதை கத்துக்கிறோம்? இதனுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுது? 21, 25. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அன்றைய இஸ்ரவேலர் தோல்விக்கு காரணம் இதுதான். அவன் பார்வைக்கு சரின்னு தோணியிருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது தீமையாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. அதனுடைய விளைவு தேவ பராமரிப்பு, தேவ பாதுகாப்பு, ஆசீர்வாதம் இழந்து பாடுகளையும் சாபங்களையும் அனுபவிக்க நேரிட்டது. ஆனா கிறிஸ்துவோடு புதிய உடன்படிக்கையில் கீழ்ப்படிந்த நாம கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி வாழாவிட்டால், நியாய பிரமாணம் இல்ல, கிறிஸ்துவ சொன்னபடி கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி அவர் சொன்னதை கேட்டு அதன்படி வாழாமல் தன் மனசுக்கு போனபடி நம்மளும் வாழ்ந்தா இதுதான் நமக்கும் கிடைக்கும். முக்கியமாக கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பையும் இழந்து போக நேரிடும். அதனால கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும். என் மனசுல தோன்றபடி இல்லை, அவர் சொல்லியிருக்கிறாரு நான் செய்யறேன், அவர் செய்யாதன்னு இருக்காரு செய்ய மாட்டேன் என்று வாழ வேண்டும். அடுத்தபடியாக இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல 7 தடவைகள் மீண்டும் 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 அதே தவறு தான். காரணம், தேவன் அழிக்கும்படியாக சொன்னவர்களே அழிக்காமல் விட்டுவிட்டதும், அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்ததும், அப்புறம் அவங்க வழிகளை கற்றுக்கொண்டு விக்கிரக உணவுக்குள் சென்று தேவ சாபத்திற்கும் கோபத்துக்குள்ளும் வழி நடத்துது. நம்மளும் நம்மை சூழ இருக்கக்கூடிய புற சமயத்தாரிடத்துல நட்போடு இருக்கலாம், ஆனா அவங்களுடைய ஆராதனை முறைகள் போன்றே நம்ம ஆராதனை முறைகளை நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எரேமியா 10வது அத்தியாயத்துல 2வது வசனத்தை சொல்லுகிறார், புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறார். அவர்களுடைய ஆராதனையை போல நம்ம ஆராதிக்க கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் எல்லாம் அந்த இந்து மார்க்கத்தில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் மாற்றி கிறிஸ்தவத்துக்குள்ள மாற்றி வைத்திருக்கிறாங்க. ஸோ இதை தேவன் அருவருக்கிறார். அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக விலகி இருக்கணும். இதுல விசேஷமாக ஒரு காரியம், இந்த பாடு கஷ்டம் வருகிற போது தேவனிடத்துல ஜனங்க அழுகிற போது, அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் தேவன் இறங்கி அவர்களை மன்னித்து விடுதலை கட்டுகிறார். நம்ம உண்மை உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் அவர் நம்மை மன்னிக்க உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 யோவான் 1வது அத்தியாயத்துல 9வது வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த புத்தகத்துல முழுக்க முழுக்க வருகிறது அதுதான். அதே போல தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் துன்மார்க்கன் தப்பு செஞ்சு சாகிறத நான் விரும்புறதில்லை, அவன் மனம் திரும்புறதான் விரும்புகிறேங்கிறார். எசேக்கியேல் 18வது அத்தியாயம் 23வது வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இந்த மகத்துவமான ஒரு குணம் இதுல பார்க்கலாம். திரும்ப திரும்ப தப்பு பண்ணாங்க, ஆனா திரும்ப திரும்ப அவங்க அழுது என்னை மன்னியுங்கிற போது படைத்த தகப்பனா இருந்தனால அவர்களை மன்னித்து திரும்ப கொண்டு வந்தாரு. அப்பேற்பட்ட தேவனை நம்ம இருக்கிறோம். அவரிடத்துல நன்றி உணர்வோடு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். 3வதாக ஒரு காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த நியாயாதிபதிகள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் உண்மையா இருந்தாங்க, ஆனா அவங்க மரித்த பின்பு மீண்டும் வழி விலகினார்கள். காரணம், அவங்க விசுவாசமும் அவங்க நம்பிக்கையும் அந்த நியாயாதிபதி மேல இருந்தது.
தேவனை ராஜாவாக நியாயாதிபதியாக பார்க்க தவறிவிட்டாங்க. இதுல உதாரணத்துக்கு நியாயாதிபதி 8வது அத்தியாயத்திலே 22, 23 வசனங்களை படிச்சு பார்த்தா, கிதியோன்ட்ட வந்து ஜனங்க சொல்றாங்க, நீ எங்க ராஜாவாக இரு, உனக்கு அப்புறம் உன் மகன் எங்க ராஜாவாக இருந்து ஆளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப கிதியோன் சொல்லுகிறாரு, நான் உங்களை ஆள மாட்டேன், தேவன் தான் உங்கள் ராஜா, அதை நீங்க மறக்காதீங்கன்னா அவரு சுட்டி காட்டுறாரு. ஆனா இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை காட்டிலும் பிரபலமான ஊழியர்கள் மேல தங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையும் வைக்கிறாங்க. எனக்கு என்ன வந்தாலும் அவர்கிட்ட சொன்னா அவர் ஜெபம் பண்ணா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய விசுவாசத்தையும் தங்களுடைய நம்பிக்கையையும் மனிதர்கள் மேல, பிரபலமான ஊழியர்கள் மேல வைக்கிறாங்க. தேவன் எசாயா 42:8 சொல்லியிருக்காரு, என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ராஜ்யம், வல்லமை, மகிமை அவருடையது. அவருடைய மகிமையை அவருக்கு கொடுக்கணும், எந்த மனிதருக்கும் கொடுக்க கூடாது. அது யாரு மேல நம்ம அந்த மாதிரி வைக்கிறோமோ அவங்களுக்கும் ஒரு தண்டனையை கொண்டாந்து விட்டுரும். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான்காவதாக ஒரு காரியம், முதலாம் தலைமுறையிடத்துல இருந்த தேவ வைராக்கியம், பக்தி, விசுவாசம் 2வது தலைமுறையிடத்துல இருப்பது இல்லை. எனவே வெகு லகுவாக தேவனை விட்டு வழிகை விலகி விடுவார்கள். காரணம், முதலாம் தலைமுறையை போல தேவனோட நேரடியாக இடைப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு என்கவுண்டர், அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களெல்லாம் சபைகளிலே சின்ன வயசா இருக்கிற போதே ஞானஸ்தானம் கொடுத்துட்றோம். அதனால ஞானஸ்தானம் எடுத்தனால கிறிஸ்தவன் வந்துடுறாங்க ஒழிய, அந்த மனம் திரும்புதல், நான் பாவி என்று உணர்த்தப்பட்டு மனம் திரும்பின அந்த அனுபவத்துக்குள்ள வரக்கூடிய அனுபவம் அவங்களுக்கு தவறி போய் விடுறதுனால அவங்க தேவனுக்குள்ளாக நிலைத்து நிற்க முடியவில்லை. அதனால் நம்ம பிள்ளைகளோடு தேவனை இடைப்படும்படி நமது பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதும் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தருவதும் அவசியம். 5வதாக ஒரு காரியம், ஆக்சுவலா இது வந்து சென்ற பாடத்துல நம்ம பிரதர் சங்கர் கேட்ட கேள்வி, 2000 வருஷமாகி இந்திய தேசத்தை நம்ம ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்விக்கு நான் பேசின அடுத்த பாடத்துல பதில் வரும். அந்த பதில் தான் இது. நியாயாதிபதிகள் காலத்துல கிதியோன், எப்தா காலத்துல கிதியோன் யுத்தம் பண்ணது சத்துருக்கு விரோதமா போன போது, எப்தா சத்துருக்கு விரோதமான யுத்தத்துல போனபோது, யுத்தத்துல உதவி செய்வதற்கோ அவனோடு சேர்ந்து உதவோ வராத எபிரேயர்கள் யுத்தத்துல வெற்றி கிடைச்ச உடனே ஏன் நீ என்னைய கூப்பிடலன்னா அவனுடைய சண்டைக்கு வந்தாங்க. ஏனென்றால் யுத்தத்தில் கிடைந்த கொள்ளையில பங்கு போடுறதுக்கு வந்தாங்க. யுத்தம் பண்ணி அவங்களை அழிச்சிட்டாங்க, இருக்கிறதெல்லாம் அவன் எடுத்துக்கலாம், அவன் கொள்ளையடிக்கலாம். ஆனா எபிரேயர் சண்டைக்கு வந்தாங்க. ஆனா இதுல வந்து கிதியோன் கொஞ்சம் ஞானமாக பதில் பேசினதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா எப்தா காலத்துல அவங்க கொஞ்சம் ஓவராக பேசினதுனால அவங்களுக்குள்ளே அடிபடி சண்டை வந்து போச்சு. உள்நாட்டு யுத்தம், சத்ருவோடு யுத்தம் இல்ல, சகோதரர்களோடு யுத்தம். எப்தா வந்து மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன். எப்ராயிம், மனாசையும் எப்ராயிமும் யோசேப்பினோட 2 பிள்ளைங்க, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க தான். ஆனா 2 பேரும் சண்டை போட்டாங்க. தெபரால் காலத்துல அவ சொல்ற, தெபரால் அவள் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவாத அவ சொல்லிடுறாரு, நான் சத்ருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போனது மிச்ச பேரெல்லாம் எனக்கு ஏண்டா உதவி பண்ண வரவில்லை அப்படின்னு சொல்லி அவ வந்து இது பண்றான். அப்பவே அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, நாம ஒன்னாக சேர்ந்து போகணுங்க கூடிய ஒரு இது வந்து அவங்களுக்குள்ளேயே இல்லை. அந்த 5வது அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறாரு, எப்ராயிம் அமலேக்கு விரோதமா போனான், ஆனா ரூபன் பிரிவினை பண்ணிட்டான். கீழையாத் மனுஷன் யோர்தான அக்கறையில இருந்துட்டாங்க, தான் மனுஷன் கப்பல்ல தங்கிட்டான், ஆசோர் மனுஷன் கடற்கரையில உட்காண்டான். இவெல்லாம் ஹெல்ப் பண்ண வரல, ஏன் வரல அப்படின்னு கத்துறா. அந்த ஒரு யூனிட்டி அவங்களுக்குள்ள இல்லாம போனது. ஆனா இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்து தான் நம்ம தலைவர், நம்முடைய எஜமான்.
அது ஆர்சியா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தையா இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷன் இருந்தால் கிறிஸ்து தான் தலைவர், அவர் தான் ராஜா. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் டினாமினேஷன் பேர்லயும் டாக்டரின் பேர்லயும் வேறுபட்டு பிரிந்து நிக்கிறதுனால நம்ம தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. அவர் சொன்ன காரியத்தை, எல்லாருக்கும் சுவிசேஷ அறிவிங்கள் என்று சொன்ன காரியத்தை செய்ய முடியவில்லை. டினாமினேஷன் வாரியாக பிரிஞ்சிட்டோம். ஒரே குறிப்பான சபை இருந்தாலும் டாக்டரின் இல்லை. பெந்தேகோஸ்தனாலும் பெந்தேகோஸ்தல டாக்டரின் சபைக்கு சபை வித்தியாசமா இருக்குது. ஸோ அந்த டாக்டரின் வேறுபாடுகளினாலும் பிரிந்து போய் நிற்கிறதுனால அன்றைக்கு அவர்களாலும் தேசத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியவில்லை, இன்றும் நம்மளாலையும் முடியவில்லை. கடைசியாக ரூத் புஸ்தகம். ரூத் புஸ்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவள் புற இனத்தாளாக இருந்தாலும் உன் தேவன் என் தேவன் என்று அவருடைய ஆளுகை கீழாக வந்தார். அது மட்டுமல்ல, தன் மாமியாருக்கு கீழ்ப்படிந்து சேவை செய்தார். அம்மாவுக்கு செய்யலாம், ஆனா மாமியாருக்கு ஒரு பொண்ணு சேவை செய்யறதுங்கிறது அது மாமியார்கிட்ட உள்ள சிறப்புத்தன்மையா இல்லை இவகிட்ட உள்ள சிறப்புத்தன்மையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு மாமியாருக்கு இறங்கி சேவை செய்தால் அவள் அந்நிய தேசமான இஸ்ரவேலுக்குள்ள உள்ள அவளுக்காக இவள் வயல்களில போய் சிந்தியதை பெருக்கி கொண்டு அவளுக்கு கொடுத்தா, அவளை போஷித்தாள், காரியத்தை செஞ்சா. அதன் விளைவு இயேசு கிறிஸ்துவுடைய வம்சாவளியிலே தாவீதினுடைய பாட்டிக்கு முப்பாட்டியாக அவ பேர் அங்க வருது. மத்தேயு 1வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல பார்த்தா அவ பேர் அங்க வருது. கிறிஸ்துவனுடைய வம்சாவளியில அவ ஒரு லிஸ்ட் அவளுக்குள்ள உள்ள வரா. இன்றைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் சாட்சியின் வாழ்க்கை தான் நம்ம அவரோடு உடன் சுதந்திரராய் தேவனுடைய வாரிசாக மாற்றோம். விசேஷமாக ரூத் 2வது அத்தியாயத்திலே 11-12 வசனங்களிலே போவாஸ் ரூத்தை பார்த்த உடனே அவகிட்ட சொல்றது, போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததையும் நீ உன் தகப்பனையும் தாயையும் விட்டு உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையில் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஸோ அவர் செய்த காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கார், அதனால சாட்சியாக என்று சொல்கிறார். அதே போல 3வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலும் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இன்றைய மிக முக்கியமானது இதுதான். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றோம், ஆனா அந்த சாட்சியின் வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லை என்றால், ஆவியின் அபிஷேகம் பெற்றேன், ஆவியின் நிறைவை பெற்றேன் என்று சொன்னாலும் அந்த சாட்சியின் வாழ்க்கை இல்லாவிட்டால நம்ம கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஒரு முரண்பட்ட ஒரு ஜனங்களாகத்தான் போயிடுவோம். உதாரணத்துக்கு லூக்கா 24வது அத்தியாயத்துல இயேசு கடைசியாக சொன்னது 47 49 வசனங்கள் படிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அதாவது அவர் மூலம் கிடைத்த அந்த ரட்சிப்பை நான் பெற்றேன், என் வாழ்க்கையை பாருங்கக்கூடிய வாழ்ந்து காமிக்கக்கூடிய சாட்சிகளாக இருக்கணும். 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் அப்படிங்கிறார். அதற்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 1வது அத்தியாயத்துல 8வது வசனம் நம்ம நன்றா தெரிந்த வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
சாட்சிகளா என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கணும். இன்றைக்கு ஆவியின் நிறைவை பெற்று அபிஷேகம் பெற்று இருக்கலாம். ஆனா இந்த ரூத்துக்கு சொன்னதை போல என் ஜனமெல்லாம் உன்னை அறிவார்கள், உன்னை குணத்தை அறிவார்கள், உன் நடத்தை அறிவார்கள் என்ற ஒரு சாட்சியோ, இல்லது நீ முன்னாடி எப்படி இருந்த, எதையெல்லாம் விட்டுட்டு யாருக்காக வந்து எப்படி நிக்கிற அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை குறித்த சாட்சியோ நம்மை சூழ்ந்து உள்ளவர்கள் சொல்லணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழாம நான் வாயால சுவிசேஷம் சொன்னா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. தமிழிலே ஒரு பழைய பழமொழி உண்டு, எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒருத்தன் சொன்னானா, பசியாமல் இருக்கக்கூடிய வரம் தருகிறேன் உனக்கு. ஒரு சாமியார் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுகிட்ட வந்து கதவை தட்டி சொல்லுகிறாரு, நான் ஒரு பெரிய சாமியார், உனக்கு வரம் தரேன், பசியாமலே இருக்கக்கூடிய வரம் தரேன், ஆனா முதல்ல எனக்கு ஏதாவது கொஞ்சம் பழைய சோறு இருந்தா போடுது, எனக்கு பசிக்குதுன்னு. அப்படியாக கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய நாம அந்த ஆசீர்வாதங்கள் விளைவாக மாற்றப்பட்ட ஜீவியம். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்குதே அப்படிங்குது. அந்த அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் பேரே பரிசுத்த ஆவி. அவர் எனக்குள்ள வாழ்ந்தா என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பரிசுத்தமா இருக்கணும். அது இல்லாம ஒரு உலகத்தானை போல நான் வாழ்ந்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னேன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. சாட்சியின் வாழ்க்கை நமக்கு வேணும். ரூத் புஸ்தகம் சொல்கிறது அதுதான். அவள் அந்த சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்தா தேவன் அவளை தன்னுடைய வம்சத்திலே அவளை தெரிந்து கொண்டாள். நம்ம இன்றைக்கு கிறிஸ்து நம்ம கொடுத்துட்டாரு, என் வம்சத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக என் சகோதரன் சகோதரன் தாயாக இருக்க முடியும், உன்னை ஏத்துக்கிட்டேன்ட்டாரு. அப்ப கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிப்பது நம்ம வேலை, அது இருக்கணும், அது அவசியம். இந்த 2 புஸ்தகங்களிலிருந்து இந்த 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவது போவதும் இன்னும் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். இதோடு இன்றைய இந்த வேத பாடம் இதோடு முடிவடைகிறது.